ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மைக் ரேண்டம் ரெசிபீஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். முறுக்கு எப்படி சுடலாம் அப்படின்றத எங்கள் பாட்டி செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரிசி, சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம 2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து நம்ம இப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சுத்தமாக. இப்போ வந்துட்டு லாக்டவுன் பீரியடில் வந்துட்டு வெளியே போய் ஸ்நாக்ஸ் கூட வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம முறுக்கு செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்க்கு நம்ம வீட்டில் செய்கிறதுனால. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓமத்தை வந்துட்டு அப்படி தான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து அரிசி வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறோம். அரிசி ஆட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ தண்ணி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து நைஸாக வரணும் முறுக்கு சுடுறதுக்கு. அப்போ தான் இந்த உலக்கில் போட்டு புளியத்துக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து முறுக்குக்கு தேவையான காரம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாய் வந்து ஒரு 10 to 11 மிளகாய் நான் வரமிளகாய் எடுத்துருக்கோம். ஏன்னா வந்துட்டு கிட்ஸ் சாப்பிடும்போது காரமாக இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து வரமிளகாய் வந்து சில பேருக்கு காரம் பிடிக்கும். அவங்க வந்து நிறைய காரம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் வரமிளகாய். குழந்தைங்க சாப்பிட்றதுனால வந்து நம்ம கம்மியாக கூட நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். நம்ம வேணும்னா நீங்கள் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள் நைஸாக அரைஞ்சிருச்சு. இந்த கலரே பார்த்திங்கன்னா மாறிடுச்சு வரமிளகாய் போட்டதுனால. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கல்லை வந்து நம்ம வந்து பொடிச்சு சளிச்சு வச்சுக்க போகிறோம். நம்ம வந்து கடலை மாவு கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் பொட்டுக்கல்லை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பொறுன்னு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். கடலை மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க, பெரியவங்க அந்த மாதிரி எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம பொட்டுக்கல்லை பிடிச்சி போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பொறுன்னு சுலபமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து மாவு எல்லாத்தையும் நம்ம வலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ வந்துட்டு ஓமம், வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொடிச்சு வச்சுருக்க பொட்டுக்கல்லையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோன்னா நம்ம ஒட்டுக்காக ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பதம் தெரியாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உலக்கில் போடுற அளவுக்கு பிடிச்சி உலக்கில் போடுற அளவுக்கு அந்த பதம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நிறுத்திக்கலாம் போடாமல். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். இப்போ நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பிடிச்சி பார்க்குறோம் எப்படி பதம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து வெண்ணெய் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் எதுக்கு போட்டோம்னா முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணுறோம். வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ உலக்கில் போட்டு நம்ம புழிஞ்சிட்டதுக்கப்புறம் இது நம்ம பொட்டுக்கல்லை மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து முறுக்கு போட வந்து நம்ம குண்டால வச்சுருக்க அந்த முறுக்கு மாவு இருக்கு இல்லையா, அது காயறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும். அப்பப்போ வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து நம்ம வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட் கன்சிஸ்டன்சி எப்பயுமே இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு மாவு வந்து காஞ்சி போச்சுன்னா புளியத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்ச முறுக்கு வந்து நம்ம வந்து 1 month வரைக்கும் நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு ஸ்டெயின்லெஸ் டப்பாவை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிட்டு அதில் முறுக்கு போட்டு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சோம்னா 1 month வரைக்கும் நல்லாவே கிறிஸ்பியாகவே இருக்கும். பிளாஸ்டிக் டப்பாலையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் சுத்தமாக கழுவி தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபி எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படின்ட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். நல்லா திருப்பி போட்டு நல்லா வந்துட்டு அந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். முறுக்குக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து 1 kg ரைஸ் போட்டு செஞ்சுருக்கோம். இது வந்து நம்ம கம்மியாக கூட செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கான மெஷர்மெண்ட்டும் நான் கீழே கொடுக்குறேன். இன்றைக்கி நாங்கள் போட்டிருக்க மெஷர்மெண்ட்டும் கீழே கொடுக்குறேன். கம்மியாக செஞ்சால் எவ்வளோ போடலாம் அப்படின்ற மெஷர்மெண்ட்டும் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள்
எல்லா முறுக்கும் போட்டு முடிச்சாச்சு. இது வந்துட்டு நம்ம வந்து டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வந்து சாப்பிட்லாம். நல்லா சூடான டீயோட நல்லா கருப்பு முறுக்குன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே சேஃபாக இருங்க. அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதை பற்றி சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கும் நீங்களே ஹேண்ட் வாஷ் பண்ணி விடுங்க. எல்லாருமே கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஹெல்த்தியாக சேஃபாக இருப்போம். மீண்டும் இன்னொரு டிஷ்ஷுடன் சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் நந்தினி. தேங்க்யூ.